குழம்பிய மனதுடன் இருக்கிறீர்களா? நமக்குத்தான் இந்த பதிவு. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். இப்போ நம்ம பலர் நம்மில் பலர் என்ன பண்ணுறோம், மனம் குழப்பத்தில் இருக்கும்போது தான் இன்னும் யோசித்து மிகவும் குழப்பமடைந்து கோபம், யாரிடமாவது அதிகமாக பேச்சு, அதனால் அதிக விரோதங்கள் என பல சிரமங்களுக்கு ஆளாகிவிடுறோம். அந்த குழப்பமான நன்மநிலையில் நாம் எப்படி இருந்தால் அமைதி ஏற்படும் என்பதை பற்றி ஒரு அரசல், இது ஒரு ஜின் துறை கதை கூட உண்டு. எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. ஓகே. ஒரு முறை புத்தர் சீடர்களுடனே சென்று கொண்டிருந்தாங்க. அவர் எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடைக்கிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் உபதேசம் பண்ணுவாங்க. அப்புறம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. சீடரோட நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய ஏரி வருது. ஒரு ஏரி காலத்தில் கொஞ்சமாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த ஏரியில் அதில் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் இலைப்பாடுறதுக்கு எல்லாரும் உட்கார்றாங்க. அவர் புத்தர் தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி சரி தண்ணி தாகமாக இருக்குன்னு அந்த கோலையில் போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரு சீடனை அனுப்புகிறாங்க. அந்த சீடன் ஆற்றுக்கு போகிறாப்புல. ஏரிக்கு போனப்போ அப்போ தான் அந்த ஏரியில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வேகமாக போகிறாப்புல. போய் அந்த கரைக்கு போயிடுத்து அந்த தண்ணியானது எப்படி இருக்கும், ஒரு வண்டி ஓடினா தண்ணிக்கு கலந்து சகதியாக இருக்கும் இல்லையா, சேரும் சகதியமாக காட்சி அளிக்குது. அதை பார்த்து இந்த சீடன் எப்படி நம்ம இந்த தண்ணியை குடிக்க எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். புத்தர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி தண்ணி ஒரே சேரும் சகதியமாக இருக்குது. ஒரு வண்டி நான் போகிறப்ப அந்த வண்டி ஒன்று போனதுனால தண்ணி இதாக ஒரே குழம்பிய சேரும் வாங்கினதுனால நான் தண்ணி எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை பார்த்த உடனே சரி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருன்னு சொல்லிடுறாரு. ஒரு 2 மணி நேரம் ஆன உடனே போய் இப்போ தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சீடன் போகிறான். போய் தண்ணி எடுக்க போய் இப்பொழுது என்ன பண்ணுது, நீரானது தெளிந்து கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. இவனும் நீர் அருந்தி விட்டு பாத்திரத்தில் நீர் எடுத்து வந்தான். புத்தரி தண்ணீரை பார்த்தார், சீடனையும் பார்த்தார். தண்ணீர் தெளிவிடுவதற்கு நீ என்ன செய்தான்னு அவர் கேட்டார். நான் ஒன்றும் செய்யலை சுவாமி என்று கூறினார். அப்படியே விட்டு வந்துட்டேன், அதுவே சுத்தமாக்கி விட்டது என்றான். இதே போலதானப்பா நம்ம மனசும் நீர் போல தானாகவே விட்டால் அதுவே தெளிந்து விட்டது அல்லவா? இதே போல்தான் நம் மனசும் குழப்பமாக இருக்கும்போது நாம் அமைதியாக விட்டோம்னா அதுவே அமைதி அடைந்துவிடும். நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம். நம் மனதோட அமைதி என்பது இயலாத செயல் அல்லவா? நம் மனதை நம்முடைய மனக்குழப்பத்திலே ஏதாவது செய்தோம்னா அது என்ன பண்ணும், மிகவும் குழம்பி போய் பலவித விளைவுகள் ஏற்படுத்தும். குழம்பிய மனது அமைதியாக இருந்தோமானாலே அதுவே நமக்கு அமைதியை கொடுக்கும். புரியுதா? நன்றி, வணக்கம்.